வணக்கம் லாங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி சுவிஸ் செய்தியோடு இலங்கையர். ஆம், சுவிட்சர்லாந்தில் 2000 பிராங்க் சுவிஸ் பிராங்க் வரைக்கும் உங்களுக்கு தண்டம் அறவிடப்படும், அதாவது தண்டனை பணம் அறவிடப்படும் என்று ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டம் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு நிலைக்குமாம், தொடர்ந்து இருக்குமாம் என்று கூறப்படுகிறது. சில செய்தித்தளங்களிலே இந்த செய்தி பரவலாக இருக்கின்றது. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் இதனை பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவிட்சர்லாந்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் வாகனம் ஓட்டுகின்ற உரிமம் இருப்பவர்களுக்குத்தான் இந்த செய்தி பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆம், நீங்கள் அவுட்டோபான், அதாவது டச் மொழியிலே, ஜெர்மன் மொழியிலே அவுட்டோபான் என்று கூறுவார்கள். அதாவது நெடுஞ்சாலைகள், விரைவு விரைவு சாலைகள், நெடுஞ்சாலைகள் என்று கூறப்படுகின்ற அந்த நெடுஞ்சாலைகளிலே தொடர்ந்து நெடுஞ்சாலைகள் இருக்காது. இடைக்கிடை எஸ்ஓஎஸ் என்று கூறப்படுகின்ற ஆபத்துக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற ஒரு டெலிஃபோன், தற்காலிகமாக ஒரு 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 அதாவது அந்த 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 ஆபத்தை கண்காணிக்கின்ற அந்த அலுவலகத்துக்கு தொலைபேசியூடாக தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற ஒரு இடம் இருக்கும். அதை தாண்டி இடைக்கிடை, அதாவது இடைக்கிடை அவர்கள் ஆறுதலாக ஒரு இடைவேளையை எடுத்து அடுத்த கட்டத்திற்கும், அல்லது அடுத்து அவர்களுடைய ஓய்வு, ஒரு சிறு ஓய்வு எடுத்துவிட்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பயணத்தை மேற்கொள்வதற்கு சில இடங்கள், பார்க்கிங், அதாவது அந்த வாகன தரிப்பு இடங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. அதாவது போகும்போதும் இருக்கிறது, வரும்போதும் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் அது இருக்கிறது. ஆனால் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சில இடங்களிலே பார ஊர்திகள் நிறுத்த முடியாது. சில இடங்களிலே பார ஊர்திகள் மாத்திரம் நிறுத்த முடியும். கார் போன்ற வாகனங்களை நிறுத்த முடியாது. அதாவது பேசஞ்சர்ஸ், பயணிகள் செல்கின்ற வாகனங்களை நிறுத்த முடியாது. இருந்தாலும் சில இடங்களிலே பார ஊர்தியையும் வாகனங்களையும் நிறுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது கார்களையும் நிறுத்தக்கூடியதான இடங்களாக இருக்கிறது. இப்படி மிக்ஸ் பண்ணி, அதாவது இப்படி சேர்த்தும் தனித்தனியாகவும் இருக்கிறது. அதே வேளையிலே அங்கே மலசல கூடங்கள், அப்படியான வசதிகளும் இருக்கின்றன. மற்றும் எலக்ட்ரிக் கார்கள், மின்சாரத்தில் இயங்குகின்ற அல்லது பேட்டரியில் இயங்குகின்ற கார் சார்ஜ் செய்வதற்கு கூட, அந்த மின்சாரத்தை ஏற்றுவதற்கு கூட சில இடங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் இப்பொழுது முழு இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் நாங்கள் இங்கே கூறப்போகின்ற விடயம், அதாவது நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி, அதாவது பார ஊர்திகள் நிறுத்துகின்ற தரிப்பிடமும் அதே வேளையிலே கார்களை நிறுத்துகின்ற தரிப்பிடமும் இருக்கின்ற இடத்திலே சில வேளைகளிலே வெள்ளிக்கிழமை மாலையிலே, சனிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமாக வாகன போக்குவரத்து இருக்கும். அதுவும் சுவிட்சர்லாந்திலே கிட்டத்தட்ட 5 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையும் வேலைக்கு போகின்றவர்கள், அலுவலகங்களுக்கு, தொழில்களுக்கு போகின்றவர்கள், வருகின்றவர்கள் என்று அதிகமாக நெரிசல் இருக்கும். அந்த வேளையிலே அதிகமானவர் அதிலே நின்று ஓய்வெடுப்பது வழக்கம். ஆனால் அந்த ஓய்வெடுக்கின்ற பொழுது பார ஊர்தி நிறுத்துகின்ற இடத்தில் கார்களை நிறுத்தினால் 2000 சுவிஸ் பிராங்க் வரை, அதாவது ஆரம்ப கட்டணம் குறிப்பிடப்படவில்லை, சில வேளைகளில் 40 பிராங்க் சுவிஸ் பிராங்கில் இருந்து 2000 சுவிஸ் பிராங்குகள் வரை தண்டம் அறவிடப்படும் என்று புதிய சட்டத்தை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதாக சில தமிழ் செய்தித்தளங்கள் மற்றும் சில சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன் மொழி பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்களிலே இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அனைவரும் சற்று அவதானமாக, நாங்கள் சில வேளைகளில் இடம் இல்லையாக இருந்தால், கார் நிறுத்துவதற்கு அந்த தரிப்பிடம் இல்லையாக இருந்தால், பார ஊர்திகள் பகலிலே ஓடுவது குறைவு. சில இடங்களிலே சில பார ஊர்திகள் நெடுஞ்சாலைகளில் கூட குறிப்பிட்ட இடங்கள் பகலிலே ஓடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பார ஊர்தி நிறுத்துகின்ற தரிப்பிடங்கள் ஃப்ரீயாக, அதாவது காலியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் அதிகமாக வாகனத்தை நிறுத்துகின்ற மற்ற தரிப்பிடங்கள் நிரம்பி இருந்தால், அதாவது மற்ற தரிப்பிடங்கள் இடம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் பார ஊர்தி நிறுத்துகின்ற இடத்திலே நீங்கள் நிறுத்துவீர்களாக இருந்தால், உங்களுடைய வாகனங்களை, அதனை கண்காணிப்பவர்கள் கேமராவின் ஊடாகவோ அல்லது
போலீஸாரோ அல்லது அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்கிறது, ஒரு போலீஸை போன்று ஒரு படை இருக்கிறது. அவர்கள் அந்த அலுவலகர்கள் வந்து கண்டார்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் 2000 சுவிஸ் பிராங்க் வரை அந்த தண்டப்பணம் செலுத்த வேண்டியிருக்கும். சில வேளைகளில் உங்களிடத்தில் பணம் இருக்குமாக இருந்தால் உடனடியாக கூட செலுத்தலாம், அல்லது விசா கார்டு மாஸ்டர் கார்டு ஊடாகவும் செலுத்தலாம். இல்லை, அவர்கள் ரெக்னுங் என்று கூறப்படுகின்ற பக்தூர் என்று கூறப்படுகின்ற அந்த பில் கொடுப்பார்கள். அதனை 31 நாட்களுக்குள் செலுத்த வேண்டியிருக்கும். தயவு செய்து இந்த இலங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், எம் தமிழ் உறவுகள் இதனை கரிசனையாக அறிந்து தயவு செய்து நீங்கள் பார ஊர்திகள் நிறுத்துகின்ற இடத்திலே நீங்கள் உங்களுடைய கார்களை நிறுத்த வேண்டாம். நிறுத்துவதனால் நீங்கள்லாம் நஷ்டப்படுவீர்கள், தண்டப்பணம் கட்ட வேண்டி இருக்கும் என்பதை லங்காபூர் ஊடகம் இவ்வளவு தூரம் விளக்கமாக உங்களுக்கு தருகிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகள், சுவிஸ் செய்திகள் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் தயவு செய்து லங்காபூர் ஊடகத்திற்கு இமெயில் ஊடாகவோ வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நாங்கள் பிரசுரிப்போம். நீங்கள் ஒரு நிறுவனமாக இருந்தால் உங்களுடைய விளம்பரங்களை கீழே நாங்கள் லங்காபூர் ஊடகத்திலே இலவசமாக பிரசுரிப்போம். நன்றி, வணக்கம். இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.